முட்டைய வச்சு குழம்பு, தொக்கு, பொடி மாஸ், கிரேவி, ஆம்லேட் அப்படின்னு ட்ரை பண்ணியிருப்போம். இந்த மாரி சுக்கா ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அதுவும் எப்பயும் செய்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. முட்டையில தான் செஞ்சதுன்றத நம்பவே மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 6 முட்டை போல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை முட்டை எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். அந்த எல்லோ ஃபுல்லாக வந்து கரையணும். ஒயிட்டோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் சைடில் ஃபுல்லாக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எங்கேயும் எண்ணெய் அப்ளை பண்ணாமல் இருக்கக்கூடாது. எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக் மிக்சரை இதில் ஊற்றிட்டு மூடி போட்டு மூடிடலாம். இப்போது அடிகனமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஸ்டாண்ட் போட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இந்த கப்பை இதை மாதிரி வச்சுட்டு ஒரு 8 to 10 மினிட்ஸ் வேகட்டும். இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கேக் மாதிரி இருக்குல்ல. இதை தனியாக எடுக்கணும். ஆனால் இப்போ அப்படியே எடுக்க முடியாது. அதனால் ஃபுல்லாக கத்தி வச்சு நான் செப்ரேட் பண்ணிக்கிறேன் அந்த முட்டையும் பாத்திரத்தையும். இதை இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச சைஸில் கட் பண்ணிக்க வேண்டிதான். நம்ம பன்னீர் கட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி க்யூப் சைஸில் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டைமண்டாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் ஆஸ் யூஷுவல் தான். கட் பண்ண ரொம்ப ஈஸியாக வருங்க, கஷ்டமாலாம் இருக்காது. அவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். பாருங்கள், அப்படியே பஞ்சு மாதிரி வந்து போயிட்டு வரும். இப்போது இன்னொரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி 1/2 ஸ்பூன் சீரகம், 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம அந்த எக்கில் வந்து உப்பு போட்டிருக்கோம். அதனால் கம்மியாகவே போட்டுக்கோங்க. பத்தலைன்னா லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன். அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் 2 தக்காளியாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்குங்க. ஹை ஃப்ளேம்லலாம் இருக்கக்கூடாது. இப்போது தண்ணி கொஞ்சம், அதாவது 1/2 கிளாஸ்க்கு கம்மியாக ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணி ஊற்றுறதுனால மசாலா எல்லாம் சுருண்டு வரும். அதனால தான். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே தண்ணி சுண்டிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க எக் க்யூப்ஸை போட்டுக்க வேண்டியதான். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா உடையாது. நம்ம அப்படியே தான் இருக்கும். அதனால நம்ம தாராளமாக ஃப்ரீயாகவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகணும். உங்களுக்கு வந்து இந்த ஒயிட் கலர் பிடிக்கல அப்படின்னா நம்ம பீட் பண்ணும்போதே கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சுக்கா அப்படின்றதுனால 1 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். இதையுமே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லாவே வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே பன்னீர் மாதிரி இருக்குல்ல, ஆனால் முட்டையில் செஞ்சது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கும் ஷேரும் பண்ணிடுங்க. டாட்டா, பை பாய்.